ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெத் ரைல்ஸ் தான் காய்ஸ். வெல்கம் டு கேமிங் வித் கிங் ஸ்டார். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெத் ரைல்ஸ் கேம் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இவங்க நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 3 ட்ரெயின் தான், அதுவும் ஒரு அப்டேட்டில் ஜெயிச்சு கிடச்ச ட்ரெயின் காய்ஸ். ஓகே, எந்த ட்ரெயின் வைக்கலாம்? சரி, இந்த யார் ட்ரெயினே வைப்போம். இப்போ வந்து நம்ம டெத் ரைல்ஸில் கிறிஸ்மஸ் அப்டேட் தான் காய்ஸ் போட போகிறோம். சரி, ஓகே வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே இந்த கேம் விளாட்ருக்கோனால நம்மக்கிட்ட கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது, கௌபாய் கிளாஸ், மைனர் கிளாஸ் அந்த மாதிரி. இந்த கேம் ஆடிவா ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நம்ம புது மோடை தான் கைஸ் விளாட போகிறோம். ஓகே, ஒரு சிங்கிள் பர்சன் விடான். ஓகே, யாரோ வரான். சரி, நம்ம தனியாக தான் விளாட்றோம். சாரி ப்ரோ, என்னால் வர முடியாது. ஓகேடா, போடா. டக்குன்னு இந்த கேமும் சீக்கிரமாக முடியும் தான் நினைக்கிறேன். ஆனால் இது புதுசாக ஒரு அப்டேட்டில் கைஸ், அதனால் கிறிஸ்மஸ் அப்டேட்னால இது சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன். புதுசாக இது விட்ருக்காங்க மோடு. அந்த மோடில் தான் போய் விளாட்றோம். மோடுனால எப்போவுமே சீக்கிரமாக தான் முடியும். என்னடா இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது? அவள் தான் வந்துச்சு. ஓகே, எங்கே பாருங்க கைஸ், எதுவும் புதுசாக இருக்குது ட்ரெயின். எனக்கு ஒரு மாதிரி கிளிச்சுமே ஆச்சு, மூவ் ஆக முடியல. டேடி என்னடா ஆச்சு? அவள் தான் வந்துச்சு. இதோ பாருங்க, புதுசாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வச்சுருக்காங்க போல், ஆனால் நம்ம வச்ச ட்ரெயின் கிடையாது. ஓகே, ராடா. இது பாருங்க கைஸ், இங்கேயே அடுப்பு தான் போட்டுக்கலாம் போல். இதோ அங்கேயும் இருக்குது. புரியலையே இது, இங்கே என்ன போட்டால் என்ன பண்ணுவாங்க தெரில. ஆனால் நல்லா இருக்குது ட்ரெயின். ஓகே, செம்மையாக இருக்குது. அங்கே 2 பாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் தானே கைஸ் வரணும். ஸ்டார்டர் பேக்கா? என்னடா இது, எல்லா கன்னும் இப்போ குத்துறாங்க. ரைஃபிளு, ஷார்ட் கன்னு, ரிவால்வர் எல்லாம் இப்போ குத்துறாங்க கைஸ். ஓகே, அப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் தான். அப்போ ஏதோ இந்த மாதிரி குத்தாங்கனாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த யாட் இதுவில் கூட இந்த மாதிரி தான் போன தடவை குத்துட்டானுங்க. குத்தோடனே அங்கே ஏலியன் ஷிப் தான் வந்து நம்மளை போட்டு பொழுதுது. அது ஆனால் இந்த புல்லோட்டை வேணால் மட்டும் எடுத்துக்கும். ஆடு தான் தேவையில்லை. சாரி, குதிரை. கன்ஃபியூஸ் ஆகிட்டுமானே ஒரு நிமிஷத்தில். குதிரை தான் தேவையில்லை காய்ஸ். அப்புறம் செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, ட்ரேடிங் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. சரி, இந்த டைமண்ட் கோல்டை விற்றுருவோம். இது ஃப்ரீ ஃபயர் நம்ம நோய வருது காய்ஸ். டைமண்ட் இதை ரொம்ப நாள் ஆச்சு அந்த கேம் பக்கம் தான் வந்து. அந்த 99 நைட்ஸ் தான் இப்போது அவ்வளோ விளையாடி போட்டோம். அதுலேயும் இந்த மாதிரி தானே. சரி, ஒரு பேண்டேஜ் மட்டும் வாங்கிப்போம். ஸ்னேக் ஆயில் வேணாம், கோல் என்னாச்சும் வாங்க தேவைப்படும். ஓகே, போடுறோம். வாங்கியாச்சு. ஸ்னேக் ஆயில் வாங்கலாமா? இல்லை, காசு வேறு இல்லைல்ல. 75 ரூபா. சரி வாங்க, இதுக்கு போய் ஜென்ரல் ஸ்டோருக்கு போய் ஒரு கோல் மட்டும் வாங்கிப்போம். இதுக்கு ஒரு கோல் 2 வாங்கிப்போம். அப்புறம் அங்கே போய் நடுவில் போய் நின்றுச்சுன்னா அதுதான் திடீர்னு என்னாச்சும் அப்டேட் விட்டுனுங்க, நம்மளை போடக்கூட பார்ப்பானுங்க. எங்கடா கோல்? இங்கே அந்த சைடா? இருக்குது. ஓகே, வாங்கடா. போட்டு இன்னொன்று அவள் தான் எடுத்துட்டோம். இருங்க, சைடில் வச்சிட்டேன், கரெக்டாக வச்சிடுறேன். ஓகே, வச்சாச்சு. வாங்கடா. 40 ரூபா 2 கோல் போதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே போகலாம். இல்லை, எதுக்கும் இன்னொன்று வாங்கிப்போம். காசு தான் இருக்குல்ல. அப்புறம் இது வச்சு என்ன பண்ணுறது? கன்னும் அவனுங்களே வேறு குத்துட்டானுங்க. கன்னும் தேவையில்லை நம்மளுக்கு. சரி, வாங்கிக்கணும். வாங்க, 3 கோல் வாங்கிக்கலாம். ஒன்று வந்து அந்த இதுவில் போடலாம். தனியாக ஒன்று கொடுத்தாங்களா, அதில் ஒன்று போடலாம், இதில் ஒன்று போடலாம். ஒரு வேளை ரெண்டுமே ஒன்றா இருந்தால் என்ன பண்ணேன்? சரி, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இதில் தானே. ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம் இருங்க. அப்புறம் அதில் குத்தி ஃபியூல் என்னாச்சும் போயிட போகுது. ஆனால் அதுலேயும் ஃபியூல் தான் குத்துருக்காங்க. இருங்க, அதில் போய் ஒன்று போடுவோம். ஏறிச்சுது, அதுவும் ஏறிட்டுருக்குமா? என்னடா இது வேறு பக் ஆகிட்டுருக்கு. ட்ராக் குத்தா அது இதுவாக மாட்டேங்குது. சரி, போடுறான். போட்டோம். இதில் ஒன்று போடுவோம். இல்லை, ஏரில் பாருங்கள், இது வேறு தான். சரி, போடுறா. இன்னும் இது ஃபியூல் காலி ஆச்சுன்னா இதில் போட்டால் இது ஓடுமா இதில் ஃபியூலு? சரி, தெரில. போட்டோம். சரி, வாங்க போகலாம். ஆனால் ட்ரெயின் தான் பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, டக்குன்னு இந்த கேமையும் நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, போகிறோம் காய்ஸ். இப்போ வந்து வில்லேஜ் வந்தால் நல்லாயிருக்கும். வில்லேஜ் வந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் லூட் தட்டு, நிறைய புல்லோட்டு, ஸ்னேக் ஆயில் தான் வாங்கிட்டு போயிடலாம். அப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் சரி. ஓகே, போடா. ட்ரெயின் தான் பார்க்கவே சும்மா வேறு லெவலில் இருக்குது. இதான் சுற்றி பார்க்கலாம் போல். அழகாக தான் இருக்குது இடமே ஃபுல்லாக. இது ஸ்னோவாகிடுச்சு ஃபுல்லாக. ஸ்னோ பயம்னு உள்ளே வர சொல்லவே, என்ட்ரி ஆக சொல்லவே போட்டானுங்க வேறு ஸ்னோ பயம்னு. ஓகே, இதில் கிறிஸ்மஸ் தாத்தா தான் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த அப்டேட்டு போகிறோம். கிறிஸ்மஸ் அப்போயே நான் இந்த அப்டேட்டை சரியாக பார்க்கல. ஆனால் இதில் கொஞ்சம் மொக்கையாக அப்போது கொஞ்சம் போயிடுச்சு இந்த கேமு. இப்போது
இந்த அப்டேட் கோர்ஸ் தான் கைஸ் போடுறேன். இது கூட உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணால் சொல்லுங்கள் கைஸ். இதே மாதிரி நம்ம நார்மல் மோடில் ஃபுல்லாக முடிப்போம். நார்மல் மோட், நைட்மேர் மோடு எல்லா மோட்லேயும் நம்ம இந்த கேமை முடித்து போடுவோம் கைஸ். அப்புறம் 99 நைட்ஸில் 99 நைட்ஸ் கூட போடுவோம் கைஸ். அதில் அந்த 4th கிட்ட காப்பாற்றிட்டு ஒரு 200 நாள் சர்வே பண்ணலாம் கைஸ். ஓகே இருங்க, அங்கே டாக்டர் மட்டும் இருக்குது, அதை மட்டும் போய் எடுத்துப்போம். ஓகே ரைஃபிளில் கையில் வச்சுட்டே போண்டா, எவன் வந்தாலும் சுடுறேன்டா இன்றைக்கி போடுறான். அவெல்லாம் சேர்த்துட்டான். ஆனால் இந்த கேமில் எல்லாம் அனிமேஷன்லாம் மாற்றிட்டாங்க. இது பாருங்கள் எப்படி ரீலோட் பண்ணுறான் பாருங்கள், அப்படியே நல்லா இருக்குது அது பார்க்க. ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறதுனால நம்ம எனிமீஸ் கிட்ட அடி கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே என்னாச்சும் நல்லா தான் குத்தா நல்லா இருக்கும். போட்டு வேறு லெவலு ஒரு ஸ்னேக் ஆயில் 2 பேண்டேஜ் தேவைப்படும். பேண்டேஜ் நம்ம ஹீல் கூட பண்ணிக்கலாம். ஸ்னேக் ஆயில் ரொம்ப ஹெல்த்து காலி ஆச்சுன்னா கூட குச்சிக்கலாம். உங்களை எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி அங்கே போகலாம். அவ்வளோதான், அதை அங்கே தாண்டிட்டு இங்கே வந்துட்டோம். ஒரு வில்லேஜ் வந்தது, அங்கே ஃபைட் போட்டு வந்துட்டோம். இருங்க அது இப்போ அப்புறமா ஒரு வில்லேஜை ஃபைட் பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ். ஓகே அடுத்த வில்லேஜுக்கு இப்போது போயிட்டுருக்கோன்னா அந்த வில்லேஜை மட்டும் நான் தெரியாமல் ரெக்கார்டர் ஆனில் இருக்குதுன்னு நினச்சி விளையாட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி போட்டதுனால அந்த ஸ்டிப்பும் இது கட் ஆகிடுச்சு. ஓகே இருங்க, இது எல்லாத்தையும் விற்றுறேன். போயிட்டு ஃபுல்லாக புல்லட் வாங்கிப்போம். டக்குன்னு நல்லா ரைஃபிள் புல்லட்டை மட்டும் ஃபுல்லாக வாங்கிப்போம். இருறா தம்பி, இங்கே ரைஃபிள் தானே. ஒரே இருட்டாக வேறு இருக்குது கைஸ் இந்த மோடில், ஏன்னு தெரில. நல்லா ஃபஸ்ட்டாக வெளிச்சமாக இருக்கும் இந்த கேமு. நைட்டு கூட இந்த இடம் தான் வெளிச்சமாக இருக்கும், இது உள்ளே லைட் ஏற்றுற மாதிரி. ஆனால் இப்போ எல்லாத்தையும் இருட்டாக பண்ணி விட்டானுங்க, ஏன்னு தெரில. புதுசாக அப்டேட் விட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வேறு மாற்றிட்டுருக்கானுங்க. ஓகே எல்லாத்தையும் இருக்குது 225 ரூபாய்டா, எல்லாத்தையும் வாங்கணும்டா. ஓகே வாங்கியாச்சு, எடுத்துக்கோ. கலெக்ட் ஆகலாம் பண்ணியாச்சு. போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா? இன்னும் கொஞ்சம் வாங்கி இப்போ எதுக்கு, அப்புறம் அங்கே போய் காலி வச்சுதான். ஓகே இந்த கேம் ஆனால் லாஸ்ட்டில் என்ன வரேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது அப்டேட் தான் கைஸ் போடுறேன். இந்த அப்டேட் வந்தோடனே தான் போடுறேன். ஓகே 99 நைட்ஸில் வந்து அந்த இந்த அப்டேட்டும் போடுறேன் கைஸ், கிறிஸ்மஸ் அப்டேட்டும். இதுதான் லாஸ்ட் வீக், வேறு எப்படி போடுறதுன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி போட்டால் போடுவோம் கைஸ். இன்றைக்கின்னு கிடையாது, ஆனால் போட்டுருவோம் கைஸ். அந்த அப்டேட் முடிஞ்சாலும் வரும், ஆனால் போட முடியுதா பார்க்குறேன் கைஸ். டைமே இல்லை சரியா. அது ஹாலிடே அசைன்மெண்ட் தான் வேறு நிறைய இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போடணும். ஓகே போய் ஸ்னேக் ஆயில் வாங்கிப்போம். ஓகே டக்குன்னு வாங்கினா தம்பி, வாங்கிட்டு கிளம்பிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ 2 பார்ட்டாக போடுறேன் கைஸ். இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு இன்னொன்று போடுறேன் கைஸ். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் வேறு இந்த கேம் முடிக்க. இது எவ்வளோ லீட்டர் கூட எனக்கு தெரில. இப்போது இந்த கேம் நான் இப்போது கொஞ்சம் தூரம் வைக்க போவேன், அதோட இந்த கேம் முடிச்சுப்பேன். இல்லை ஸ்னேக் ஆயிலத்து முன்னாடி வச்சுக்கலாம். ஓகே கிளம்பலாம். இருங்க, வில்லேஜில் வந்து எல்ஃபு தான் இருப்பாங்க, அதெல்லாம் காட்டுறேன். இருங்க நெக்ஸ்ட்டு வில்லேஜில் போய் காட்டுறேன். ஓகே டக்குன்னு போடா. ஓகே கிளம்பிட்டோம். இங்கே அது பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் என்னாச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மொத்தம் எத்தனை வில்லேஜ்னே தெரில. அப்புறமா இது பாதி பார்ட் 1 பார்ட் 2 இதுலேயே எடுத்துருவேன் காய்ஸ். அது கொஞ்சம் உங்களுக்கு போட தான் லேட் ஆகும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட முடியும். வாய்ஸ் தான் நிறைய கொடுக்க முடியல காய்ஸ், அதான். சரி ஓகே, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேம் வேணுமோ அதோ கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், அப்போ தான் நம்ம எல்லாம் போட முடியும். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான ஆரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஸோ அங்கே போயிட்டே இருப்போம். அப்படியே அதெல்லாம் இது நிற்கிற மாதிரி ஆகுது லைட்டாக. இருங்க கரெக்டாக இருக்கா? அதோ ஆடுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ஆடுற மாதிரி ஆகுது. இன்னும் ஸ்ட்ரைட்டாக தான் நான் போயிட்டுருக்கேன். இது பாருங்கள் திடீர்னு நைட் ஆகிற மாதிரி ஏதோ வில்லேஜ் வந்துச்சுருங்க. இந்த வில்லேஜ் இப்போ நம்ம முடிக்கிறோம். ஓகே இறங்கடா. ஓகே இந்த வில்லேஜை முடிச்சுட்டு இந்த வீடியோவும் முடிக்கிறோம். போடுறா இந்த வில்லேஜ்னால் இந்த வில்லேஜ் இல்லைப்பா. ஓகே போடுறான் அவ்வளோதான். ஹவு பாய்ஸ் சாப்பிட்ல போடுறான். இவனு தான் நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாது வேஸ். டக்குன்னு இவனுங்களாம் போட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே ஷார்ட் கன்னை வச்சுப்போம் எதுக்கோ. ஆனால் ஷார்ட் கன்னு கிட்ட வந்தால் தான் சுடும், அதான் ஒரு பிரச்சனை. இது ரைஃபிளே நிறைய வாட்டி புல்லட் தான் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. போடுறான் டப்புன்னு
நான் கும்பலாக வரீங்களே வாங்கடா வாங்கடா தண்ணியாலாம் நின்று போடுறேன்டா சாவிடா ஒரே ஒரு புல்லட்டில் எல்லாரையும் காலி பண்ணுறாங்க ஓகே அந்த சைட் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடிக்க எல்லாம் பாருங்கள் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஃபீல் வரல எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் இது ஃபீல்டில் இருக்காங்க வேறு ரீலோட் பண்ணல கைஸ் அதான் இந்த ஸ்னேக் ஆயில் குடிச்சிக்கலாம் ஓகே வந்துட்டான் இந்த கண்ணை வச்சுருக்கோம் அது வேறு ரீலோட் பண்ணுறா அதெல்லாம் இருங்க இந்த ரைஃபிள் வேறு ரீலோட் பண்ணணும் இருங்க வேணா இது வச்சு முடிக்கும்போது தான் பார்ப்போம் இவனுங்களுக்கு தான் இதுதான் சரி ரைஃபிள் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இவங்களே ஒரு பேக் பசங்க டக்குன்னு வந்து சுற்றுவாங்க 2 சுட்டு தான் இந்த கண்ணியும் ஏன்னா இது நிறைய வேறு நம்மக்கிட்ட புல்லட் இருக்குது காலையில் ரூட்டில் இருந்தால் 3 புல்லட்டு ஆனால் பக்கத்தில் இருந்தால் இது 2 புல்லட்டு அவ்வளோ இந்த மாதிரி ரொம்ப நிறைய பேர் கிட்ட வந்துட்டாங்கன்னா டப்புன்னு சுட்டுறணும் இருங்க புல்லட்டு போட்டுப்போம் எப்படி ரீலோட் அனிமேஷன் தான் அப்படி உண்மையானே இருக்குது அப்படியே ரீல் மாதிரி இது இருங்க பாருங்கள் அங்கே இதுவும் இருக்கான் இந்த அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு சர்ச் தான் இருக்காது கைஸ் அங்கே பாருங்கள் சர்ச் பின்னாடி இல்லை எல்லாம் பேக் ஸ்பேஸ் நம்மளுக்கு அதுவும் அங்கே இருக்காங்களே உல்ஃபு இவங்க வந்து இவங்களை கத்தி வச்சுருப்பாங்க இவங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் என்னடா ஒரு மாதிரி ஆச்சு ஓகே பின்னாடி வந்து இவங்க வேறு அச்சுருந்துருக்கான் பார்த்து ஒரு மாதிரி பக்கு மாதிரி ஆயிடுச்சு இவனுங்க எப்போ வரானுங்க எங்கே வரானுங்கன்னே தெரில இருங்க இதை ஃபுல் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணுறா இது வேறு சுற்றி இருக்குது லேட் ஆகுது கடுப்பா ஓகே கைஸ் அதெல்லாம் அவங்கள ரிலீஸ் பண்ணியாச்சு இங்கே ஏதாச்சும் பொருள் எடுக்கலாமா அங்கே வேறு இருக்காங்களா சரி இருங்க ஏதாச்சும் உள்ள பொருள் வேல்யூபிளான இருக்கா பார்ப்போம் இது இருக்குது சில இது வேணால் தேவைப்படும் விற்று காசாக கூட ஆக்கிக்கலாம் பேங்க்கு கோடு வேறு எங்கே விட்டேன்னு தெரில போய் பேங்க்கு தான் போய் பார்க்கணும் இந்த பேங்க்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் போடு சொல்கிறான் அவ்வளோதான் கைஸ் போட்டாச்சு இருங்க பேங்க்கு அங்கே நம்ம ஃபஸ்ட்டு கூட்டமாக வந்து அங்கே சண்டை போட்டாங்களா அங்கே எங்கேனாச்சும் செத்தானா தெரில இருங்க இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போய் பார்ப்போம் எவனா சொல்கிறான் டே இத்தனை பேர் கும்பலாக வந்துட்டீங்க டக்குன்னு மாத்திராங்க டே செத்துறாதீங்களா அதெல்லாம் பேண்டேஜ் வேணால் சுற்றிக்கலாமா இல்லை பார்த்துக்கலாம் இவனுங்க வேஸ்ட்டு தான் இருங்க இவங்க முதல்ல ரிலீஸ் பண்ணலாமா இல்லை பேண்டேஜ் சுற்றலாமா சரி ரிலீஸ் பண்ணலாமா இல்லை இதுக்கு எல்லாத்தையும் முடிச்சாச்சு ரிலீஸ் ஆச்சு அவள்லாம் அவங்க போயிட்டானுங்க லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளை இவனுங்க எங்கே பேங்க்கு கோடு இல்லை இங்கேயும் இல்லை பேங்க்கு மேனேஜர் மட்டும் எங்கே இருக்கான்னு தெரியலையே குதிரை எதுனா தேவையே இல்லை நம்மளுக்கு ஓகே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இந்த ஷெரீஃப் ஏரியா தான் பார்த்து ஆனால் இங்கே வில்லேஜில் எங்கேயுமே காணும் பேங்க்குள்ளே எங்கேனாச்சும் இருக்கானா இல்லையே இல்லை அங்கே ஒரு கோல்டு மட்டும் இருக்குது அது மட்டும் வேணா எடுத்துப்போம் ஓகே தான் புல்லோட் என்னாச்சும் வாங்கலாம் கைஸ் புல்லோட் ஸ்னேக் ஆயில் தான் ஓகே இங்கேயும் இருந்தேன் அங்கே இருப்பானா இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது இருக்கான் பாருங்கள் இந்த கோட் கச்சிச்சு அது 25562 கரெக்டு தானே ஓகே வாங்க போய் போடுவோம் இது எப்படி போனால் தெரியும் கரெக்டாக அந்த நம்பர் அழுத்திட்டு அப்படியே சுற்றணும் 25562 ஓகே எல்லாத்தையும் எடுத்துப்போம் பாருங்கள் இருட்டாயிடுச்சு நைட் ஆனால் போய் எடுத்துக்கோங்க திடீர்னு நான் நைட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் ஓகே ஓரளவு வெளிச்சமாக தான் இருக்குது டக்குன்னு எடுத்துருவோம் இங்கே ஒரு போன்ஸ் இருக்குது ஆனால் வச்சுருவாங்களே இல்லை அவ்வளோதான் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு போன்ஸ் தானடா இருக்குது சிவங்க கிளம்பலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இருங்க அந்த அத்தை வில்லேஜுக்கு வந்துட்டோம் நம்ம சொல்கிறான் அவனை இவனு எல்லாரையும் போட்டுருவான் டக்குன்னு அப்போ தான் எல்லாத்தையும் முடியும் அப்படியே அந்த ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு அத்தை வில்லேஜுக்கு வந்துட்டோம் கைஸ் ஓகே இதோட நம்ம இன்னும் 3 வில்லேஜ் தான் 3 வில்லேஜ் இருக்குது நம்ம இதில் 3வது வில்லேஜ் தான் லாஸ்ட் வில்லேஜில் இருக்கோம் கைஸ் ஓகே இருங்க எல்லாத்தையும் டக்குன்னு இதுலேயும் முடிச்சுட்டு இது ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே இதில் லாஸ்ட்டில் எப்படி வருவாங்க தெரில எனக்கு வேறு
புல்லட் வேறு கம்மியாக தான் இருக்குது. புல்லட் வாங்கினேன், நடுவில் வந்து இது வேர் உல்ஃப் வந்ததுனால அவங்கக்கிட்ட சண்டை போட்டதுனால போயிடுச்சு கைஸ். நிறைய வாங்கினேன், அவங்க நிறைய 4 பேர்கிட்ட வந்தானுங்க. அப்படியே ட்ரெயின் பால் நின்று அவனுங்களை பக்காகி வச்சு சுட்டேன். ஆனால் நம்மளை அங்கேயே கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, சுடுறான் அவனை. ஓகே, வேறு எங்கே இருக்குது? அதான் அங்கே ஒருத்தர் இருக்கான். ஆனால் இவனுங்களாம் பார்க்க ஜாம்பிஸ் மாதிரி இல்லை, இந்த கிறிஸ்மஸ் எல்ஃப் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பேங்க்கோட கச்சிச்சு. இது டே டக்குன்னு மாத்திர ஷார்ட் கன்னு. இதெல்லாம் ரீலோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் கைஸ் அப்பப்போ தேவைப்படும். ஓகே, இது எடுத்துப்போம் கையில். ஓகே, வேறு எவனாச்சும் இருக்கீங்களாடா? வாடா, டக்குன்னு முடிச்சுட்டு போவோம் தான். இதோ வந்துட்டானுங்க. தலையிலே விடு, அவ்வளோதான், போடுறான். ஓகே, அங்கே எல்ஃப் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றிடலாம். இங்கே இருக்கானுங்க பாருங்கள் சுற்றி. போடுறா, டக்குன்னு அவனுங்களாம் சுற்றினே இருக்கணும் கைஸ். கொஞ்சம் விட்டாலும் கடுப்பாக இருந்தது இவனுங்க பார்த்தாலே. ஆனால் இவனுங்களை பார்த்தா ஒரு பயமாகவே இருக்க மாட்டேங்குது ஜாம்பி ஃபீலே. ஃபஸ்ட்டு விளையாட சொல்ல பயந்துருந்தேன். இவனுங்க பார்த்தோன்னே எல்லாம் நைட் ஆனால் கூட வந்து அடிப்பானுங்க. இப்போ தான் பயமே இல்லை. உள்ளே ஒருத்தன் பாருங்க, பாதுகாப்பா நீ உங்களுக்கு போடுறானே. நம்ம வந்து எங்கே காப்பாற்றிட போகிறோம், நம்ம கதவு தந்து நம்மளை அடிக்கலான்னு உள்ளே இருந்திருக்கான். இவனுங்க ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, அங்கேயும் இருக்கானுங்க. ஏதோ ஜாம்பி சார் இருக்குது, போட்டுருவோம். அதையும் போடுவோம். ஓகே காய்ஸ், அங்கேயும் கொஞ்சம் இருக்குது, போடுறான் அவனை. ஓகே, இந்த வீடியோ டக்குன்னு நம்ம முடிக்கணும் காய்ஸ். இதுக்கு பார்ட் 2 வேணால் போடுவேன் கைஸ். எப்படி இருந்தாலும் பார்ட் 2 போடுவேன். ஓகே, இதாடா, இதோ பாருங்கள் சுற்றி அடிச்சிருந்தேன் பின்னாடி. பாருங்கள் எத்தனை பேர் வந்துட்டானுங்க அதுக்குள்ளே. மொத்த வில்லேஜும் நம்ம ஒத்தாளாக நின்று போட்டோம் கைஸ். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, நிறைய பேர் இதுக்கு மேலேயே பண்ணியிருக்காங்க. நடந்து வந்து கூட இது பண்ணியிருக்காங்க குதிரையில். இல்லை இது எதுவுமே வாங்காமல் கூட பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தான் ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இவங்களே ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, பேங்க்கில் போய் பொருள் மட்டும் எத்தனை கிளம்பிடுவோம். ஓகே, யாரா பொருள் இது இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஓகே, எல்லாரையும் போட்டாச்சு. அப்படியே போட்டுருன்னு தான். ஓகே, டக்குன்னு போட்டு கிளம்பிட்டே இருக்கோம். நான் 2 அப்புறம் இது வந்து 4 2 2 4 5 6 கரெக்டு தாங்க. ஓகே, இதோ பாருங்கள் எவ்வளோ ரிட்டா இருக்குது. யார் அவன்? போடுறா டக்குன்னு போடுறா. இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இல்லை ரிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு பேங்க்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ரிட்டா. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, எல்லாத்தையும் ஏறா தம்பி டக்குன்னு. அதெல்லாம் இதையும் எடுத்தாச்சு. அதையும் ஏறா. நல்லா போன்ஸ் இருக்குது. போன்ஸ் வேறு என்னாச்சும் சுத்தமாக கூட தெரில. இது நானே நைட் ஆகிடுச்சின்னு நினச்சி. அது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ கண்ணே தெரில, எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். வேறு என்னாச்சும் இருக்கான்னு கூட தெரில. ஏதோ இல்லை தான். சரி வரங்க, கிளம்புறோம். ட்ரெயினுக்கு போயிடலாம் ஒன்று. ஓகே, அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் வேறு என்ன வீடியோஸ் தான் வேணுமோ எல்லாம், வேறு என்னென்ன கேம்ஸ் போடலான்னு நீங்களும் சொல்லுங்கள் கைஸ். ஓகேங்க, ஷார்ட் கன் புல்லட் இருக்குது. நீங்கள் சொல்ல தான் கைஸ் நான் வேறு கேம்ஸ் போடுவேன். ஓகேவா கைஸ்? அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எதுவும் வேணாம், இங்கே கோல் வேணாம் எடுத்துப்போம் கொஞ்சம். ஆனால் கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், கோல் அன்லிமிட்டெட் போல். நம்ம ஒரு வாட்டி தான் போட்டோம், அதோட குறையவே இல்லை. இங்கே காலில் தான் இருக்கும் போல், ஃபுல்லாகவே காலிலே தான் இருக்குது. நம்ம வந்து இதுலேருந்து நம்ம நேற்றுக்கு தான் நம்ம ஒரு 5 நாளாச்சும் தாண்டிகிட்ருப்போம். ஏன்னா இது நார்மல் மோடாக இருந்தால் இதுவும்னால நைட் ஆகாது போல். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நைட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நைட் வந்து இன்னும் அந்த ஜாம்பிஸ் தான் வரும், அவங்க கூட எல்லோரும் ஃபைட் போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.